வணக்கம் அன்பு நேயர்களே. ஜேடன் மார்க்கெட்டிங்லேருந்து இன்றைய நாளில் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் இந்த காக்டெயில் பற்றி போட்டேன். ஆனால் அன்றைக்கி சரியாக போட முடியல. ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடியும். இது வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட பண்ணால் தான் உங்களுக்கு அதோட வருமானம் என்னென்ன உங்களுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்தையும் விவரமாக இருக்க சொல்ல முடியுது. அதனால் ஒரு 8 நிமிஷம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படுவியே. இந்த வீடியோ பார்க்கறதுனால உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு இடம் இருந்ததுன்னா இதுக்குன்னு நம்ம உழைக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் பேர்ட்ஸை வளர்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ்னால் என்னென்ன இன்கம் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்குது, இதை பற்றி விவரமாக ஒரு 8-9 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லி முடிச்சிடுறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட முழு வருமானமும் தெரியும். என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கச்சே யோசிச்சுட்டு கையில் ஒரு 50,000 இருக்குப்பா, இந்த 50,000 வச்சு நான் தொழில் தொடங்கணும், மாதம் ஆனால் எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும், ஆனால் இப்போ நான் உழைக்கக்கூடிய தெம்பு இல்லைன்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்காகவும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்லது பண்ண ஒரு எடுத்துக்காட்டாக அமையும். இப்போ வீடியோ உள்ளே போகலாம். இப்போ காக்டெயில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வளர்த்துட்டு இருக்கேன். பட் இந்த 3 மாதமாக தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50 பேர் வச்சுருக்கேன். அதில் 2 இடமா பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உங்கள்கிட்ட காமிக்கிறது ஒரு 15 பேர் இருக்குது. இந்த இடத்துல 16 கிட்டே இருக்கும். மீதி எல்லாமே ப்ரூடிங்கில் இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த 15 பேரில் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு காக்டெயில் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் கடையில் எங்கேயா காசு கொடுக்கும்போது 2,500 கொடுத்து வாங்குறீங்கன்னா இப்போ ஒரு பேருக்கு 2,500. ஒரு 10 பேர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா 25,000 உங்களுக்கு செலவாகுது. இப்போ ஒரு 10 பேர் வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடி நீளம், ஒரு 5 அடி அகலம் இந்த இடம் இருந்தாலே போதும். இப்போ நான் இது 4க்கு 4 கூண்டில் 15 பேரும் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு எது பெருசு சிறுசுன்றது ஆண் பெண் இது எடுக்கிறது தான் சந்தேகமாக. இதுவே பேர் ஆகி ஒன்றோட ஒன்று ஃப்ரெண்ட் ஆகிடும். அதில் ஜோடி சேர ஆரம்பிச்சிடும். அந்த ஜோடியை ஒரு 2 அடி அகலம், 2 அடி நீளம், ஒரு 1 அடி உயரத்தில் இருக்கிற தனியாக ஒரு கூண்டு பண்ணி அந்த கூண்டுலேருந்து அவங்க ஒரு செட் அந்த பாக்ஸ் எடுப்பாங்க, ப்ரூடிங் பாக்ஸு. அந்த பாக்ஸை உள்ளே வச்சுட்டு அது உள்ளே வச்சுட்டாலே போதுங்க. 6 மாதம் நீங்கள் வளர்க்குறதுக்கு ஒரு பேருக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பேருக்கு ஒரு 150 ரூபா செலவாகுது. நான் அது அதிகமாக தான் சொல்கிறேன், அவ்வளோலாம் சாப்பிடாதுங்க. ஒரு 150 வச்சிங்கன்னா கூட இப்போ நீங்கள் ஒரு வருமானம் கடைசியாக சொல்கிறேன் எவ்வளோ வருதுன்றதை. உங்களால் 10 பேர் வாங்க முடியும், 50 பேர் வாங்க முடியும் அப்படின்னாக்கன்னா எவ்வளோ வருமானம் கடைசியாக சொல்கிறேன். இப்போ ஒரு பேருக்கு ஒரு 150 செலவு வச்சிங்கன்னா ஒரு 10 பேர்னா 1,500. இது ஒரு 5-6 மாதம் உங்களுக்கு கண்டினியூஸாக ஆனால் அந்த செலவு இருக்கும். ஆனால் இது உங்கள்கிட்ட நல்லா பழகி இந்த இடம் அதுக்கு அட்மாஸ்பியர் அது எல்லாமே செட் ஆகிடுச்சின்னா 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதத்துக்குள்ளே எல்லாமே பேர் ஆகிடும். இது வருஷத்துக்கு ஒரு 6 வாட்டியாவது முட்டை வச்சுருது. ஒரு வாட்டி முட்டை வைக்கும்போது குறைஞ்சது 6 முட்டை வைக்குது. பட்டு நம்ம 4ன்னே கணக்கு வச்சுப்போம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் சரியாக அழகாக்க தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அது பண்ணுறதுனால அதுங்களுக்கு தெரியாது. ஆனால் 2வது 3வது வாட்டிலேருந்து கண்டினியூஸாக வரும். நீங்கள் ஒரு வாட்டி வளர்க்குறது இதோட ஆயுட்காலம் 17 வருஷத்துலேருந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும் வளருது. நீங்கள் கஷ்டப்படுறது ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் தான். வீட்டு உள்ளே அதுவும் ஒரு ஓரமாக இருக்குது. வேலைக்கு அதுக்கு சாப்பாடு வைக்க போகிறீங்க, தண்ணி வைக்கிறீங்க, இது மட்டும்தான் உங்கள் வேலை. அது 8 மாதம் கழித்து அடுத்த ஒரு குறைஞ்சது ஒரு 15 வருஷத்துக்கு வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ இதோட லாபத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் 1,500 1000 கொடுத்து வாங்குற மாதிரி நீங்கள் விற்கும்போது எல்லாமே 1000 ரூபாய் தான் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கடைக்காரங்க 1,500 விற்பாங்க, 1,200 விற்பாங்க, 2,000 விற்பாங்க, 2,500 விற்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பொறுமையாக வியாபாரம் ஆகும். உங்கள்கிட்ட மொத்தமாக 5 பேர் கொடுங்க, 10 பேர் கொடுங்கன்னு வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் வளர்க்குறேன்னு தெரிஞ்சாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிற இந்த பெட் ஷாப்ஸ்லாம் சொல்லிட்டிங்கன்னா கூட அவங்களே எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 பேர் ஒரு பேர் வளர்க்குறதுக்கு நீங்கள் பண்ண செலவு 2,500 அதை வாங்கியிருக்கீங்க, அதை வளர்க்குறதுக்கு மாதம் ஒரு 150 செலவு பண்ணுறீங்க. இப்போ மொத்தமாக வருமானம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேர் வந்து 4 முட்டை வைக்குதுன்னா ஒரு வருஷத்தில் 6 வாட்டி வைக்குது. அப்போ 24,000 ரூபாய். அதான் நான் 4 முட்டை தான் வைக்கிறேன், ஆனால் அது 6 முட்டை போடும். இப்போ 4 முட்டை கணக்கு வச்சாங்கன்னா மீதினா செலவு கணக்கில் வச்சுக்கோங்க. 24,000 ரூபாய். அந்த 24,000 ஒரு பேர்னால் நீங்கள் ஒரு 10 பேர் வளர்த்திங்கன்னா 2,40,000 ரூபாய். இதே நீங்கள் ஒரு 50 பேர் ஒரு 10க்கு 10 ரூம் போதுங்க, வேறு எதுவுமே வேணாங்க. நீங்கள் நம்ம ஒரு வீட்டு வாடகை இருக்கோம் அல்லது ஒரு சொந்த வீடு இருக்குது. இந்த ஒரு ரூம்னு ஒரு வருஷத்துக்கு கண்டினியூஸாக அவங்களுக்கு நம்ம வாடகை கொடுக்குறது 1,20,000. உங்கள் வீட்டு வாடகை 10,000 ரூபா போட்டுக்கோங்களேன்.
ஒரே 10க்கு 10 ஒரே ரூமில் இந்த பேர்ட்ஸை வளர்க்குறதுனால உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வருது. அப்போது ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 12 லட்சம் வருது. இதில் உங்கள் வீட்டு நீங்கள் இருக்கிறதுக்கும் சேர்த்து வாடகை, கரண்ட் பில்லு சகலமும் இது கொடுத்துரும். ரெண்டாவது, நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் யாராவது நம்பி நம்ம சில வேலைகள் செய்கிறோம். பட் அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் சொல்கிறேன், பல பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களோட இயல்பாடு அப்படின்னு நினச்சின்னு நான் அதை விட்டுடுவேன். பட்டு இப்போ வந்து இந்த பேர்ட்ஸில் அது மாதிரி வளர்த்ததுனால இதில் நிறைய நன்றி விசுவாசத்தை நான் பார்க்குறேன். முதல்ல இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபீல்டு வேறு, அந்த ஃபீல்டு 19 வருஷம் உழைச்சிருக்கேன். ஆனால் நன்றி விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. பட் இந்த மாதிரி இப்போ கோழி வளர்க்குறேன், பேர்ட்ஸ் வளர்க்குறேன், இந்த மாதிரி கலர் ஃபிஷஸ்லாம் வளர்க்குறேன். இது மாதிரி வளர்க்கும்போது இதில் நிறைய நன்றி விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டி போட்ட உடனே ஒரு 15 நாளில் அந்த குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா 22 நாளில் குஞ்சு பொரிச்சிடும். குஞ்சு பொரிச்சதுலேருந்து ஒரு 12 நாள் தான் தாய்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து நம்மளே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த பேர்ட்ஸுக்கு நாம் தான் அப்பா அம்மா. அந்த இயல்பில் தான் அதுங்க வாழுங்க. அதனால் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்குங்க. இந்த பாசத்தை வார்த்தையால் நம்ம சொல்லி பண்ண முடியாது. இதை பார்த்து மனுஷங்க நிறைய பேர் மாறியிருக்காங்க. அதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ இது மாதிரி வளர்க்குறதுனால இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஒரு ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 24 லட்சம். ஒரு மாதத்துக்கு 2 லட்சத்துக்கு மேலே வருமானம் வரும். இந்த 100 பேர் வைக்கிறதுக்கு ஒரு 15 அடி நீளம் 10 அடி அகலத்தில் இருக்கிற ஒரு ரூமில் லைனாக ஒரு 2 அடி, நான் சொன்ன மாதிரி 2 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி உயரம், இந்த கூண்டே போதும். அது மாட்டுக்கு அது ஒரு ப்ரூடிங் பாக்ஸு. இதுக்கு மொத்தமாக நீங்கள் ஆகக்கூடிய செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்னு வைங்களேன். இந்த பேர்ட்ஸுக்கு ஒரு 3000 கொடுத்தே வாங்குறீங்கன்னு வைங்க, 4000 ரூபாய் தான் மொத்த செலவு. ஒரு செட்டுக்கு 4000 ரூபான்னு செலவு பண்ணிவிட்டு இதோட முதல் வருஷம் தான், இத்தனைக்கும் உங்களுக்கு 8வது மாதம் கூட முட்டை வைக்கலாம். இப்போ ஒரு வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துலேருந்து அடுத்த 12 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் உட்கார்ந்த இடத்துல இது பாட்டுக்கு மாதம் ஏன்னா இது வந்து இறைவன் படைப்பில் அதன் காலத்தில் அது கரெக்டாக அந்தந்த வேலையை செஞ்சு இயற்கைக்கு மாறாலாம் இது எதுவுமே பண்ணாது. கரெக்டாக இந்த மாதம் நான் இந்த டேட்டில் இது முட்டை வைக்கும் நம்ம நம்பி வந்து அந்த இடத்துல முட்டை வச்சுருக்கோம். அது 20வது நாள் கரெக்டாக, அதிகபட்சம் 21வது நாள் அது பிறக்கிறதுனால அந்த 21வது நாள் வந்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த முட்டை பொரிச்சிருக்கோம். அது மாதிரி நம்பி இறங்கலாம். பட் மனுஷங்களை இந்த நம்பி இந்த டைம் வாங்க இதை பண்ணிடுவாங்க, இந்த வேலை வந்து நமக்கு வரும்னு போனால் அந்த இடத்துல நான் தோல்வியை பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து நான் நம்பி போவேன். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை நான் 6 மாதம் டைம் இருக்குப்பா, இந்த 6 மாதம் அதிகபட்சம் 1 வருஷம், இதுக்குள்ளே நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 லட்சம் என் லைஃப்பில் நான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஏம் இருந்தாங்கன்னா நான் 1 வருஷத்துக்கு பிளான் பண்ணேன். பட் இந்த பறவைகள் 10 வருஷத்துக்கு மேலே 15 வருஷத்து வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வேண்டானாலும் இது முடிஞ்சாலும் திருப்பி அதேமாதிரி சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க. நான் நினச்சேன் முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, நான் உதாரணத்துக்கு கோழி பண்ணையில் ஒரு 500-600 கோழி வளர்த்துட்டேன். என்னடா இவ்வளோ கோழி வளர்த்துட்டோமே, இது விற்கிறதுனா எப்படி தெருவா அலையணுமா, என்ன பண்ணுறது புரியாமல் இருக்கும்போது சடனாக ஒரு கடையில் போய் சும்மா சொல்லி வச்சேன். ஒரு கடை 10 கடையை சொல்லி ஒரே மாதம் என்னோடய மொத்த கோழி வாங்கிட்டாங்க. அந்த டைம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒரு சர்ஜரிக்கு அர்ஜென்ட்டாக அந்த பணம் தேவைப்பட்டது. ஸோ நான் வளர்த்த நோக்கம் எதுவும்னு தெரில, ஆனால் அந்த சர்ஜரியை நல்லபடியாக முடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வழியில் அது நல்லபடியாக அமைஞ்சுது, யாருக்கோ ஒரு உதவி பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நாம் எதை நம்பி இறங்குறோமோ. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ஃப்ளாட் வாங்குறதை விட அப்புறமா யோசித்தேன், எதுக்கு இந்த ஃப்ளாட் வாங்கணும், மாதம் டியூ கட்டி அப்படி பண்ணுறதை இதை வளர்ப்போம். இதை 1 வருஷம் நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் கூட என் வாடகையும் சேர்த்து கொடுத்துருது, அந்த ஃப்ளாட்டை நான் நெட் கேஷ் கொடுத்தே வாங்குற மாதிரி ஒரு 3 வருஷம் வளர்த்துட்டாலே அதுக்கு உண்டான பலனை நான் அனுபவிக்க வேண்ட ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னோடய வேலை இது மட்டும்தான், இதை பார்த்துட்டா போதும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டெய்லி ஒரு 10 நிமிஷம் இவங்களோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோதான் அவங்க எதிர்பார்க்குறது. அதான் இப்போ நான் வந்தேன்னா ஃபஸ்ட்டு இதை படப்பட நான் அங்கே பிறக்கும் இங்கே பிறக்கும், ஆனால் என் குரல் தெரிஞ்சிடும், இவர் நம்ம ஆள் உள்ளே அலோவ் பண்ணிடும். உள்ளே அலோவ் பண்ணி அது பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கை நீட்டினா கையில் வந்து உட்காரும், கையில் வந்து சாப்பிடும். அது மாதிரி அந்த அந்த அதை எதிர்பார்க்கறது நம்ம அப்பா அம்மா நம்மளோட விளையாட மாட்டாங்களான்னு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இது கூட இருந்தாலே இதுங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக, நமக்கு அதுக்கு மேலே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க. ரெண்டாவது பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும். வீட்டில் எப்போவுமே இந்த பறவைகள் சத்தெல்லாம் மனசுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கும். நமக்கும்
ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோன்ற ஒரு திருப்தி வரும். ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். 8 மாதம் தாண்டும்போது நமக்கு ஒரு தைரியம் வந்துடும். அடுத்து இனிமேல் நமக்கு மாதம் மாதம் இது போட்டுகிட்டே இருக்க போகுது, முட்டை வச்சுட்டே இருக்க போகுது, 20 நாளைக்கு ஒரு வாட்டி அது குஞ்சு பொரிச்சுட்டே இருக்கும். நாம் அதை 12-15 நாளைக்கு மேலே நம்ம அதை எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்கலாம். ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்கலாம், அதுவே வளர்க்கும். பட் நம்மக்கிட்ட அது அப்போ அவ்வளோவா பழகாது. ஸோ நம்மளால் ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்க முடியாதவர் அதுங்கக்கிட்டே விட்டு அதுங்களே தாய் தகப்பனே அதை பார்த்துக்கும். அது சாப்பாடு போட்டு அதுவே நல்லா வளர்த்துரும். அதே மாதிரி நம்ம விற்கும்போது மார்க்கெட்டில் சொல்லி வச்சுட்டாங்கன்னா அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. மாதம் மாதம் இப்போ என்கிட்ட ஒரு 100 பேர் வருதுங்க அப்படின்னா அந்த 100 பேர் வாங்குறதுக்கு ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஒரு வாட்டி நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 4-5 ஊர் வரைக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி வளர்த்துட்ருக்கோம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்தாலே போதுங்க. அவங்களுக்கு எப்போ பேர்ட்ஸ் வேணாலும் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எடுத்துன்னு போய் கொடுத்தோமா, இப்போ ஒரு 20 பேர் எடுத்துன்னு போய் கொடுத்தோமா, 40,000 கையில் உடனே காசு வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி இதில் நாம் வளர்த்தது என்றைக்குமே வீண் போகாது. பறவைகளை வளர்க்குறதுனால ஒரு புண்ணியங்களும் நமக்கு நிறையா கிடைக்கும். அதே சமயத்தில் இதனால் தேவையில்லாத குணாதிசயங்கள் பசங்களுக்கு வளர்கிறது, இந்த செல்ஃபோன் பார்த்து நிறைய பேர்லாம் என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்குன்னு ஒரு பிரியமாக இருக்க மாதிரி பேர்ட்ஸு அந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் அதை சொல்லி தான் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க வாங்கிட்டு போகிறதுனால அந்த பசங்களோட குணாதிசயங்களும் மாறி இருக்கு. அந்த வளர்க்கணும், இது என்னோட பெட் இது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கைகள்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகிறத அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் பிரதர், பொறுமையாக இருந்து பண்ணால் எல்லாத்தையும் நம்ம ஜெயம் எடுக்கலாம். அதே சமயத்தில் இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறத பற்றி அடுத்து இதுக்கு ஏதாவது நோய்கள்லாம் வருன்றதெல்லாம் நான் சொல்கிறதுனால நான் முக்கால்வாசி சொல்கிறேங்க. அந்த தண்ணியில் வந்து மஞ்சளை மட்டும் கலப்பங்க. மஞ்சள் எவ்வளோ விலை கொடுக்குறோமோ ஆன்டிபயோட்டிக் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிகிட்ருக்கோம். அதை கண்டினியூ பண்ணாலே போதும். ப்ளஸ் அதுக்கு ஆகாரம் வந்து தெனை, இந்த நவதானியத்தை முதல் நாள் ஊற வச்சுருவேன், அடுத்த நாள் காத்தால கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டுட்ருக்கோம். அது தவிர இந்த கீரை வகைகள், இந்த ஆலிவதனுக்கு கடையில் விற்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய், ஆப்பிள் நம்ம சாப்பிடும்போது சும்மா அதுலேருந்து ஒரே ஒரு பீஸ், அது இன்னும் 1/2 கிலோ ஆப்பிள் சாப்பிட போகிறதில்ல, 3 கிலோ வெள்ளரிக்காய் சாப்பிட போகிறதில்ல, ஜஸ்ட்டு ஒரு 5 கிராம் 10 கிராம் அவ்வளோதான். அது வயிறு ஃபுல்லாகிடும். இதெல்லாம் செலவுன்றதே இதில் எதுவுமே வராதுங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாடே கொஞ்சோண்டு எடுத்து வச்சிட்டாலே போதுங்க. மனசு நிம்மதியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு என்னால் 24 லட்சம் சம்பாதிக்க முடியும். என் வீட்டில் சில தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரூமில் போட்டு வச்சுருப்போம். அதில் நமக்கு 5 பைசா பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அந்த தேவையில்லாத ரூமில் இவங்க ஒரு அந்த ரூம் பூரா இவங்களை வச்சுட்டாலே மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். வருஷம் எனக்கு ஒரு 24 லட்சம் வீட்டில் உட்காந்துட்டே இருக்கிறதே பணம் வந்துட்டுருக்குன்னு ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ சந்தோஷமாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா கோழி வளர்த்தா என்ன வருமானம், பேர்ட்ஸ் வளர்த்தா என்ன, ஃபிஷ் வளர்த்தா என்ன, இது தவிர சுய தொழில் செய்கிறதுல நமக்கு என்ன வருமானம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட நம்ம எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் என்னோடய சொந்த காலில் நான் நிற்கிறேன்னு ஃபஸ்ட்டு நம்ம மேலே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ என்னோடய பசங்க ஹை லெவலில் படிக்கிறாங்க. நாளைக்கு எந்த ரேஞ்சில் வந்தாலும் நான் என்ன நம்புகிறேன், நான் வளர்த்து எனக்கு வீண் போகாது. இப்போ இது இன்னும் ஒரு 15 வருஷம் எனக்கு பலன் கொடுக்குதுன்னா அந்த 15 வருஷத்துக்கு எனக்கு ஒரு தைரியத்தை ஃபஸ்ட்டு கொடுக்குது இந்த உலகத்தில். அதே மாதிரி மல்லிகைப்பூ வச்சுருக்கேன், அதில் ஒரு 7 வருஷம் அது பாட்டுக்கு கொடுத்து அன்றைக்கி ஆனால் அது பூத்துட்டு இருக்கும். அதே மாதிரி அந்தந்த நேரம் ஆனால் இது முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நாம் மற்றவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டாம். இறைவனை நம்புவோம், நம்ம கடமையை செய்வோம், பலன் வீடு தேடி வரும். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்பிக்கையோடு அனுப்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால இது எனக்கு தேவையில்லைங்கன்னு சொல்லலாம். நம்ம சிட்டியில் சில பேர் இருப்பாங்க, ஐயோ அக்கம் பக்கத்தில் கம்ப்ளைண்ட் தருவாங்க வேண்டான்னு. பேர்ட்ஸ் வளர்க்குறத யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வீட்டு உள்ள மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தான் நம்ம வளர்க்குறோம். ஃப்ளாட்ஸில் எத்தனையோ பேர் வளர்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு ரூம் பூரா வச்சுருக்காங்க. டஸ்ட்டு மட்டும் அப்பப்போ க்ளீன் பண்ணி குப்பை வண்டியில் போட்டுடுறாங்க. ஸோ தைரியமாக வாங்க. இப்போ மாதம் ஆனால் ஒரு 10 பேர் வச்சுருந்தா கூட உங்களுக்கு அந்த மாதம் இதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 பணம் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. அந்த 25,000 மொத்தமாக அந்த வீட்டோட டியூ நீங்கள் தங்கிறதுக்கு உங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுத்துருது. அந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றத்துக்கு என்னென்ன பண்ணலாம், மைண்டை ஃப்ரீயாக வைங்க. எவ்வளவோ வழி இருக்குது வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, அதை பற்றி யோசிங்க. ஒரு ரூமில் நம்ம 10 பேர் வளர்க்குறதுனால இந்த வீடு எனக்கு 25 வருஷம் லோன் போட்டேன், ஆனால் 10 வருஷத்தில் இந்த வீடை எனக்கு நான் வளர்த்த பேர்ட்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. நாளைக்கு நம்ம பசங்க வாங்கி தருவாங்கன்றது வேறு, அந்த நம்பிக்கைன்றது இருக்கலாம். பட் நான் வளர்த்த ஜீவராசி என்னை கைவிடலை, அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் இன்றைக்குமே. அதனால் எதுவுமே நாம் எடுத்துன்னு போகிறதில்ல, இருக்கிறத
பகிர்ந்து எல்லாத்துக்கும் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். சந்தோஷம் மக்களே. வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி மக்களே.